ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, இன்று உன் நிலையில் உனக்கு கவனமும் பொறுமையும் மிகவும் அவசியம். இதை இழந்ததால்தான் இன்று நீ பிரச்சனைக்கு உள்ளாகிவிட்டாய். மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டதால்தான் இன்று உன் கண்ணில் கண்ணீர் கொட்டுகிறது. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். போராடாமல் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி நின்றால் காலம் முழுவதும் கண்ணீரோடு தான் காலம் கழிக்க வேண்டியிருக்கும். எவன் ஒருவன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை சமாளித்து அதை வெற்றி கொண்டு வெளிவருகிறாரோ அவர் மட்டுமே வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற நிலைக்கு செல்வர். அப்படி ஒருவருக்குத்தான் இந்த அம்மாவும் இந்த சமயபுரத்தாலும் கை கொடுப்பாள். வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். நீ முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், இந்த சமயபுரத்தால் உன்னை 100 அடி தாண்ட வைப்பேன். கடமைகளை தவறாமல் செய். கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் கண்ணீர் விடும் சூழ்நிலை இருந்தாலும் உன் கடமையிலிருந்து என்றும் தவறாதே. அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். எனது கடமைகளை நான் சரிவரச் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் உனக்கு முழு திருப்தி இருக்கும் வரை உனது வேலைகளை செய். அதுதான் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியே பெற்றாலும் அது உனக்கு பொருட்டாக இருக்காது. நாம் தெரிந்துதான் செய்தோம், அனைத்து முயற்சிகளையும் செய்தோம், ஏன் என்று தெரியாமல் இன்று தோல்வியில் நிற்கிறோம் என்று குழம்ப வேண்டாம். தோல்விக்கு காரணம் உனக்கு அம்மா தெளிவுபடுத்துவேன். ஏனென்றால் நீ நன்கு யோசித்து இதை செய்வோம் என்று என்னிடம் கூறிவிட்டுத்தான் செய்தாய். அதில் ஒரு சின்ன சறுக்கல் வந்தால் அதை அம்மா பார்த்துக்கொள்வேன். வீணாக நீ கவலைப்படாதே. உன்னிடம் சொல்லிவிட்டுத்தானே செய்தேன். நன்றாக யோசித்துத்தானே இதில் இறங்கினேன். பின் எதற்காக இப்படி ஒரு பிரச்சனை என்று நீ கேட்கிறாய். தங்கமே, பிரச்சனை வந்தால் தோல்வி என்று நினைத்து விடாதே. பிரச்சனைகளை தாண்டி வரும்பொழுது வெற்றி உனக்காக காத்திருக்கும். அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற லகுவாக அமையும். உனக்கு அனுபவங்களை கொடுக்க மட்டுமே பிரச்சனைகளை கொடுக்கிறேனே தவிர தோல்வியை ஒரு நாளும் அம்மா உனக்கு வழங்க மாட்டேன். இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாட்டுடன் இருக்கும் உடலோ மனமோ யாருக்கும் இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஒரு குறையுடன் தான் இருக்கிறார்கள். எனவே மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் குறை உள்ளவர்கள்தான். எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய். அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும். வாழ்விலும் வெற்றிகள் குவியும். அம்மா சொல்வதை இவ்வளவு நேரம் ஆழ்ந்து கேட்டிருந்தாய் அல்லவா? அத்துணை வார்த்தைகளையும் எனது வாக்காக எண்ணி உன் மனதில் நிலைநிறுத்தி அதன்படி நடந்து கொள். தூற்றுவோர் 1000 தூற்றுவர், போற்றுவோரும் போற்றிக் கொண்டிருப்பர். ஆனால் நீ உனது கடமையிலிருந்து தவறாமல் எப்பொழுதும் போல் சாதாரணமாக உனது வேலைகளை பார்த்து கொண்டு முன்னோக்கிச் செல். அது போதும். அம்மா உனக்கான வழியை உனக்கு முன்னே சென்று காட்டிக்கொண்டே அழைத்துச் செல்வேன். வா தங்கமே, அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.